நமக்கான ஓப்பனிங் சீலே நம்ம டிராமாவோட ஹீரோனி தான் காட்டுறாங்க. அவ டிசைன் காம்படிஷனுக்காக ஒரு டிசைனை வரைஞ்சி பினிஷும் பண்ணிரா. அதனால ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்கவும் அவ கையில இருந்து அந்த பேப்பரை ஒரு பொண்ணு வந்து புடுங்கிறா. அவ இந்த வீட்டை அடாப்ட் டாக்டர் தான். நேம் வந்து லூசி. நம்ம ஹீரோனி நேம் வந்து நானா. இந்த ஃபேமிலி நேம் வந்து கூ ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோனி அந்த தாய் எனக்கு அப்படி சொல்லி கேட்பா. பட் இவா அந்த காம்படிஷனுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம் உனக்கு தகுதியே கிடையாது. என்னோட பிரதர் அந்த காம்படிஷன் வந்து உன்னை நீக்கிட்டாங்க அப்படி சொல்றா. பிரதர்லாம் அப்படி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு இவா சொல்லிட்டு இருப்பா. உன்னை இந்த வீட்டுல எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதான் அப்படி சொல்லிட்டு அந்த டிசைனை எடுத்துட்டு போறா. ஹீரோனி கெஞ்சி கேக்குறா. அதுதான் நான் அதுக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்னு. பட் அவ ஹீரோனி தள்ளி விட்டுறா. அவ மூக்குல இருந்து பிளட்டா வருது. ஆனாலும் இவ ஹீரோனி டார்ச்சர் பண்றா. என்கிட்டவே ஃபைட் பண்ண வாரியான்னு. அப்ப பார்த்து அவங்க அம்மாவும் பிரதரும் வர சவுண்ட் கேக்குது. உடனே இவ ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. ஹீரோனி தான் இவள அடிச்ச மாதிரி ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. என் சிஸ்டர் இப்படி பண்றா, என்னையே அடிக்கிறா, நீ என்ன எப்படி அடிச்சாலுமே இந்த டிசைனை தர மாட்டேன், இதுக்கு நான் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிலாம் ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. இத பார்த்துட்டு அம்மாவும் பிரதருமே நம்ம ஹீரோனியை போட்டு சமயம் திட்டுறாங்க. நம்ம ஹீரோனியுமே சொல்றா நான் தள்ளியே விடல அப்படி சொல்றா. பட் அவங்க கேட்க மாட்டுக்காங்க. கண்ணத்திலே அவங்க அம்மா பல்லார்னு அரைஞ்சுறாங்க. பாவம் ஹீரோனி அவளுக்கே அடிபட்டு இருக்கு. ஆனா அவளை யாருமே கண்டுக்கிட மாட்டுக்காங்க. சொல்ல போனா ஹீரோனி தான் இவங்களுடைய சொந்த பொண்ணு. ஆனா இப்படி ட்ரீட் பண்றாங்க. இப்போ என்ன நிக்கலாம். இவன் தான் செகண்ட் பிரதர். நேம் வந்து யாங்கு. டாக்டரா இருக்கான். இப்போ ஹீரோனி கிட்ட நான் பாரு லூசி கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறான். நான் தப்பே பண்ணல. அந்த டிசைன் எனக்கு நான் தள்ளியும் விடல. ஸோ செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? அதெல்லாம் கேட்க முடியாதுங்கிறா. என்கிட்டவே ரூடா பேசுறியா? நீ மாடியில் போய் நீல் டவுன் போட்டு இரு. எப்போ நீ பண்ணது தப்பு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறியோ அப்போதான் வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்கிறான். அப்படியே நைட்டும் ஆகிருதா. நம்ம ஹீரோனி அங்கதான் இருக்கா. அந்த பிளேஸ்க்கு இந்த லூசி பொண்ணு இருக்கல அவளை வந்து ஹீரோனிய மாடில இருந்து தள்ளி விட ட்ரை பண்றா. நான் மட்டும் தான் கூ ஃபேமிலியோட ஒரே ஒரு பொண்ணா இருக்கணும் அப்படின்னு ஹீரோனி விடு விடுன்னு சொல்றா. பட் இவ இறக்கமே இல்லாம கீழே தள்ளி விட்டு கொன்னுறா. இப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோனி இருக்கல தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவ கையில அந்த டிசைன் பேப்பருமே இருக்கு. அதை இந்த லூசி பொண்ணுமே எடுக்க வரா. ஆக்சுவலி என்ன கதை அப்படின்னா நம்ம ஹீரோனி இருக்கல ரீபான் ஆயிருக்கா. அது நம்ம ஹீரோனிக்குமே தெரிய வருது. உடனே ஹீரோனியும் என்ன என் டிசைனையும் ஆட்டி போட பாக்குறியா? உனக்கு பயமாவே இல்லையா கையும் களவ மாட்டிருக்கோன்னு அப்படின்னு நம்ம ஹீரோனி கேட்கும் போது அது எனக்கு அப்படின்னு வாய் கூசாம பொய்யா சொல்றா. அதுக்கு ஹீரோனியும் நான் நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு வரைஞ்சத நீ ஈஸியா உனக்குன்னு சொல்றா. ஆமா அது எனக்கு தான். உன்னெல்லாம் கிராமத்துல இருந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாங்க. நீ எல்லாம் வேஸ்ட். நீ எங்க இருக்கணுமோ அங்க இருந்தாலே காணோம் அப்படின்னு இவ சொல்வா. ஓ அப்படியா சரி இந்தா நானே தார அந்த பேப்பரா அப்படின்னு சொல்லிட்டு இவ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இழுப்பாளா. அது கிழிஞ்சு போயிருது. ஐயோ நான் உன் கையிலே தந்துட்டேன்ப்பா. கிழிச்சதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது அப்படி நம்ம ஹீரோனி நக்கால பேச இவ கத்திட்டு அம்மா கிட்ட சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்வா. ஹீரோனிய மனசுக்குள்ள இந்த கூ ஃபேமிலி அடாப்ட் பொண்ணு மேலதான் பாசம் வச்சிருக்காங்க. என்ன ஒரு மனுஷியா கூட பார்க்கல. ஸோ அவங்களுக்காக நான் இனிமே எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைப்பா. இங்க இவ வேற அடிக்க வரலா. நம்ம ஹீரோனி இருக்கல அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறா. அப்ப இந்த லூசி இருக்கல பிரதர் வரத நோட் பண்ணியதா. உடனே ஹீரோனி காலை பிடிச்சு நானா எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு. அதுக்கு போய் என்ன இப்படி போட்டு அடிக்கிறா. என்னோட டிசைனுமே கிழிச்சு போட்டிருக்கா அப்படின்னு ஒப்பாரி வைக்க பிரதரும் வந்து லூசிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நம்ம ஹீரோனியை பார்த்தீங்கன்னா அவளை பல அறிஞ்சிட்டு இப்படி போய் சொல்லியும் தெரியாத அடுத்தவங்க டிசைனை திருடிட்டும் அலையாத அப்படின்னு சொல்வா. பிரதரும் திட்டுவா நம்ம ஹீரோனியை போட்டு எங்க முன்னாடி வச்சு லூசியா அடிக்கிறியான்னு. எங்க அம்மா பாத்தீங்களா நீலாம் என் பொண்ணே கிடையாது, என் பொண்ணா இருக்க உனக்கு தகுதியே கிடையாது அப்படி சொல்லிட்டு காட்ஸை கூப்பிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனியும் ஒன்னும் தேவையில்லை நானே வெளியே போறேன். இப்பமேல இருந்து இந்த ஃபேமிலிக்கும் எனக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கெத்த வெளியே போவா. அதுக்கப்புறம் இவ ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பா. அதுவும் கொஞ்சம் ஃபீல் பண்ணதான் செய்வா. ஏன்னா ஸ்டே பண்றதுக்கு வீடும் கிடையாது இல்லையா. எங்க தான் போய் ஸ்டே பண்ண போறோமோ தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் போவா. அப்போ பார்த்தோம் கரெக்டா ஒரு காரும் வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு பையனும் வாரான். இவன் நேம் வந்து சென்னு. ஃபேமிலி நேம் வந்து சென் ஃபேமிலி. ஹீரோனி இவனை பிரதர் தான் கூப்பிட்டா. ஆக்சுவலி என்னன்னா இவங்க தான் ஹீரோனியை அடாப்ட் பண்ணி வளர்த்துருப்பாங்க சின்ன வயசுல இருந்து. இடையில தான் அந்த கூ ஃபேமிலி தன்னோட பொண்ணு இவன் தான் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டு போயிருப்பாங்க. ஒரு 3 வருஷம் அந்த கூ ஃபேமிலி தான் இருந்திருப்பா. ஆனாலும் ஹீரோனி அங்க நல்லாவே கவனிக்கல. இப்போ இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருதான் இவன் வந்து நம்ம ஹீரோனியை பிக்கப் பண்ண வந்திருக்கான். இப்போ இவனும் ஹீரோனி கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன் சிஸ்டர் அப்படி சொன்னதுமே இவ இவ்வளவு நேரம் கட்டுப்படுத்தி வச்ச அழுகை எல்லாத்தையுமே இப்ப சென் கிட்ட கொட்டி தீக்குறா. ஏன் அல்லாத தங்கச்சி நீதான் சென் ஃபேமிலியோட லிட்டில் பிரின்சஸ் ஓகேவா அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டு போறான். அங்க வீடை பார்த்தோன்னே அண்ணா இந்த வீடை ரெண்டுக்கு எடுத்திருக்கிறா. ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இருக்குமே. எனக்கு இந்த வீடெல்லாம் வேண்டாம்ப்பா. நான் அப்பா அம்மா கூட முன்னாடி ஒரு ஓலை குடிசையில இருந்தேன் இல்லையா அங்கேயே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கிளம்புவா. நில்லு நில்லு அப்படின்னு இந்த நாட்டிலே பெரிய பணக்காரங்க நம்ம தான் அப்படின்னு சொல்வான்.
இவ என்னது அப்படின்னு வாயெல்லாம் பொழக்காத அப்படின்னு இவன் ஒரு கதையை சொல்றான். என்னன்னா நம்ம சென்னை இருக்கால சின்ன பையனை இருக்கும் போதே இருந்து இவங்க ஃபேமிலி ரொம்ப பெரிய பணக்காரங்க தான் இருந்திருக்கு. ஒரு நாள் நம்ம சென்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களாமா. அவனை தேடி வரும்போதுதான் ஹீரனியுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு கிராமத்துல தான். ஸோ அன்னிலேருந்து ஹீரனிய அடாப்ட் பண்ணி வளர்த்துருக்காங்க. அப்போ அவங்களுக்குமே அந்த கிராமத்துல ஒரு ப்ராஜெக்ட் வேலை இருந்திருக்கு. ஸோ அதனால அந்த கிராமத்திலே ஸ்டே பண்ணிடுறாங்க. அதுவும் ஒரு ஓலை குடிசையில். அதான் நம்ம ஹீரனிக்கு வந்து இவங்க பணக்காரன்னு தெரியல. ஏன்னா அவங்க அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச பிறகுதான் வீட்டுக்கு வரலாம் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம ஹின்னி பெரிய பொண்ணா வர வரைக்கும் அவங்க ப்ராஜெக்டே முடிக்கல போல. இப்போ இந்த விஷயத்த ஹினிக்கிட்ட நம்ம சென்னோ சொல்றான். ஹீரனிக்கா இது கனவா நிஜமா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. இப்போ சென்னோ டிசைன் காம்படிஷன் வரப்போதே இல்லையா, டிசைன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டியா அப்படி சொல்லி கேட்பான். பிரதர் அந்த ஃபேமிலி இருக்கு இல்லையா, என்னை போட்டிலேருந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, என்னால் பார்ட்டிசிபேட்லாம் பண்ண முடியாதுங்கிறா. இதுக்கு போய் கவலைப்படுறியா, நம்ம யார் சென் ஃபேமிலி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்பா, நீ மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்தா உனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரனிக்கா ஹாப்பியாக இருக்கும். அதுவே இந்த சைடு இவளுக்கு மெடிசன்லாம் போட்டுட்டு இருக்க ஃபர்ஸ்ட் பிரதரை வராங்க. இவங்க நேம் வந்து கு வந்து என்னாச்சு அப்படி சொல்லி கேட்க இந்த யாங் இருக்காலாம் நடந்ததை சொல்லிட்டு நம்ம ஹினியை போட்டு திட்டுவான். அவ அப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு ஹினி தேடி தான் போக பார்க்கான். பட் அவங்க அம்மா இருக்காங்களா, வேண்டாம் அவ பண்ணதுக்கு வெளியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க யாங்கோ அவளை புவர் ஃபேமிலியிலேருந்து நம்ம பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, அதனால இங்க இருக்கிற காசை பார்த்தோன்னா நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டா. ஆனா லூசியவே காயப்படுத்துறா அப்படின்னு ஹினியை போட்டு மறுபடியுமே திட்ட ஆரம்பிப்பான். இந்த லூசியோ அண்ணா கோப்படாத, சிஸ்டர் மேல எந்த தப்பும் கிடையாது, என் மேலதான் தப்பு, நான் தான் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்திருக்கணும் அப்படின்னு ஆக்டிங் போட யாங்கோ சமாதானப்படுத்துறான். உன் மேல எந்த தப்பும் கிடையாதுன்னு. அப்போ அம்மாவோ அவ தானாவே வருவா, காசு இல்லாம எவ்வளவு நாள் தான் வெளியே சர்வே பண்றேன்னு நானும் பாக்குறேன், ஸோ யாரும் அவளை தேட போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இந்த லூசியோ அம்மா அண்ணா சிஸ்டர் உங்க பிளட்டு, ஸோ என்னாலதான் இந்த ஃபேமிலி பிரியுதுன்னா நான் இங்க இருக்கவே இல்லை, வேற எங்கேயாவது போறேன் அப்படின்னு ஆக்டிங் போட அம்மாவோ நீ இங்க தான் இருக்கணும், அவ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், அவ தப்பு பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கு மட்டும் நேரா அங்க வேலை செய்வாங்க இல்லையா அந்த ஆண்டி கிட்ட போய் ஹிரணி ரூம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவங்களுக்கு இந்த வீட்டுல ரூமே கிடையாதுங்கிறாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மாஸ்டர், அவங்க பல தடவை கேட்டு பார்த்தாங்க, பட் யாருமே கண்டுக்கலையா, அதனால அவங்க இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்னதா ரூமை ரெண்டுக்கு எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இவர் அந்த பிளேஸ்க்கு என்ன கூப்பிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. சரி ஓகேன்னா அந்த பிளேஸ்க்கும் வந்துடுறாங்களா, பார்த்தா சின்ன ரூமா தான் இருக்கு, இதை பார்த்துட்டு இந்த ரூம்லயே தூங்குறா, வேற ஏதாவது நல்ல ரூமை ரெண்டுக்கு எடுத்துருக்கலாம்ல, நாங்கள் அவளுக்கு தான் மந்த்லி 1 லட்சம் பாக்கெட் மணி கொடுக்கமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ மாஸ்டர், அவங்க 1 லட்சம்லாம் வாங்க மாட்டாங்க, ஜஸ்ட் 300 ரூபா மட்டும் தான் பாக்கெட் மணியாக வாங்குவாங்க, அதுவும் அவங்க சாப்பாட்டுக்கே பத்தாது, ஸோ அவங்க தான் நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்து அதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன 300 ரூபா தானே அப்படி கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் ஒரு செயின் அவள்கிட்ட கொடுத்தேனே அது வேற ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதை விற்றா கூட நிறைய காசு வருமே, ஸோ அதை வச்சு வேற பிளேஸில் ரெண்டுக்கு வீடு எடுத்துருக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்கும்போது அவங்களும் அந்த பெட்டில் போய் ஒரு இதை எடுத்து இதா பாருங்க அப்படி சொல்லி காமிக்கிறாங்க. ஆமாம் இதுதான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த ஆண்டியே சொல்கிறாங்க, இந்த செயின் இருக்குல்ல அது நானாக்கு ரொம்பவே பிடிக்கும், அதான் எப்போதும் தூங்கும் போது அவங்க பக்கத்துலேயே வச்சுட்டு தான் தூங்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. இவனும் ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்க்குறாங்க. நியூ இயர் அன்னைக்கு இந்த லூசி பொண்ணுக்கு தான் இந்த செயினை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, பட் அவளுக்கு பிடிக்கல. உடனே அவகிட்ட வேற ஒன்று உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹினி பக்கத்துல இருக்காளா அவகிட்ட கொடுக்குறாங்க. அவளுக்கு பிடிக்காத பட்சத்துல தான் நம்ம ஹினிக்கே கொடுக்குறாங்க. ஆனா நம்ம ஹீரனி அதை சந்தோஷமா வாங்கிடுவா. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அப்போ இவங்க மூலமா இன்னொரு விஷயம் தெரிய வருது, ஹீரனிக்கு ஊட்டச்சத்து அளவு ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு. அதை கேட்டு இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு சொன்னாலும் இவங்க கண்டுக்கிடாம தான் போவாங்க. அதான் நம்ம இனி சொல்லாம இருந்திருப்பா போல. இப்போ ஹீரனிக்கு கால் பண்ணி பாக்குறாங்க, ஆனா எடுக்கல. உடனே அவங்க ஆட்கள் கிட்ட தேட சொல்றாங்க. தென் அடுத்த நாள் ஆகுதா, இவர் அந்த செயினை தான் பார்த்துட்டு ஹீரோயின் நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த பிளேஸுக்கு இவரை தேடி செகண்ட் பிரதரும் அந்த லூசியுமே வராங்க. நேற்று நைட்டு ஃபுல்லா இவர் வீட்டுக்கே போகல போல, அதை கேட்க தான் வந்திருக்காங்க. இப்போ இந்த லூசியோ அண்ணா நேற்று நைட்டு ஏன் வீட்டுக்கே வரல, உங்களை நினச்சி நாங்கள் எவ்வளோ கவலைப்பட்டு இருந்தோம் தெரியுமா அப்படின்னு இவ சொல்வா. அதுக்கு செகண்ட் பிரதரோ, நீ அவளை தானே தேட போனா, எதுக்குடா நீ அவளை தேட போறா, அவகிட்ட இருக்கிற காசு முடிஞ்ச பிறகு தானாவே நம்ம வீட்டுக்கு வருவா, அவ அப்படிப்பட்ட ஆள் தானே,
அப்படி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஓவராகவே நம்ம ஹினியை பற்றி திட்டுவான். இதை கேட்டு ஃபர்ஸ்ட் அண்ணாக்கா சமக்கு வருது. டேய் நீ என்ன பேசுறா, நானா நம்மளுடைய தங்கச்சி, ஏன் இப்படி பேசுறா அப்படி திட்டுவான். இங்க லூசியை பார்த்தீங்கன்னா, சாரி அண்ணா, என்னால தானே சிஸ்டர் வீட்டை விட்டு போனாங்க, நான் இனிமேல் இந்த ஃபேமிலியே இருக்கல, அப்போதானே சிஸ்டர் ஹாப்பியாக இங்கே வருவாங்க அப்படின்னு ஆக்டிங் போட, நீ கவலைப்படாத, ஏன் இப்படி அவளுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எங்களுக்கு நீ தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஆளை வந்து எல்டேஸ் லேடியை கண்டுபிடிச்சாச்சு, அவங்க ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ண அந்த ஈவெண்ட்டை தான் காட்டுறாங்க. அங்கே நம்ம சென்னை ஹீரோனியுமே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனி கொஞ்சம் நெர்வஸாக இருக்குது அப்படின்னு சொல்வா. நெர்வஸ் எல்லாம் ஆகாத, கண்டிப்பாக நீ தான் வின் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு இவன் ஒரு பிளாக் கார்டை கொடுக்குறான். அதை பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 5 பேர் கிட்ட தான் இருக்குமா. இதெல்லாம் எனக்கு வேண்டாம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. ஏ வச்சுக்கப்பா, உனக்கு பிடிச்சதை இதை வச்சு வாங்கிக்கோ அப்படி சொல்வான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத அங்கே வந்த கூ ஃபேமிலியுமே பார்த்துருது. உடனே இந்த லூசியோ, அண்ணா பாருங்க சிஸ்டர் அங்கே நிற்காங்க, அவங்க கிட்ட அந்த பையன் ஒரு கார்டை கொடுக்குறாங்க, அந்த கார்டை பாருங்களேன், அது உலகத்திலே ஒரு 5 பேர்கிட்ட தான் இருக்கும், அதை இவகிட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்ல செகண்ட் பிரதர்லாம் இவன் இந்த பணக்கார பையனுக்காக தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கா போல அப்படி சொல்லிட்டு இருப்பான். தென் நேராக ஹினிக்கிட்ட வந்து, என்ன சிஸ்டர் வீட்டை விட்டு வெளியே வந்து இப்படி ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கா, இதனால கூ ஃபேமிலியோட நேம் தானே டேமேஜ் ஆகும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நீ சொல்றியா, நீ தான் ரொம்ப மோசண்டி. ஆமா, ஒரு விஷயம் மறந்துட்டீங்களா என்ன, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொன்னேன்ல, பிறகு என்கிட்ட வந்து பேசுறீங்க போங்க அப்படி சொல்லும் போது, அதான் நானா கிளியரா சொல்லிட்டாளா, கூ ஃபேமிலிக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு, பேசாம இந்த பேசி விட்டு கிளம்புங்க அப்படின்னு சென்னு சொல்லும் போது, இந்த செகண்ட் பிரதர் இருக்கான்ல, நீ தான் அவளை காசு கொடுத்து வாங்கிட்டியே, அதான் அவளுக்காக வக்காலத்து வாங்குறியா அப்படின்னு கொஞ்சம் பேடாவே பேசுவான். ஹீரோனிக்கெல்லாம் கோவம் வந்து அரைஞ்சிருவா. வார்த்தையை அளந்து பேசி மறுபடியும் இப்படி பேசினா அவ்வளோதான் அப்படி சொல்வா. அப்போ கூட ஃபர்ஸ்ட் பிரதர் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே நீ வெளியே வச்சு ஒன்னவ கை நீட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நம்ம சென்னா அதான் ஃபர்ஸ்ட்லேருந்து நானும் கிளியரா சொன்னால, உங்களுக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, நீங்க தான் வாலண்டியரா வந்து வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது, நீ யாரு, நாங்க பேசிட்டு இருக்கும்போது இடக்குலயே வாரா அப்படின்னு கேட்குறான். நான் தான் நானாவோட பிரதர் அப்படின்னு சொல்வான். ஆமா அவங்க தான் என்னோட பிரதர், ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுங்க அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. ஆமா உன்னை அடாப்ட் பண்ணி வளர்த்த ஃபேமிலி ரொம்ப புவர் தான் அப்படின்னு நீ தான் சொன்னா, பட் அவன் என்னன்னா பணக்கார மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கான், எங்களையும் முட்டலக்க பாக்குறியா அப்படின்னு செகண்ட் பிரதர் கேட்க, நானா வெளியே வந்து நல்லாவே போய் சொல்ல கத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு கூ சொல்றாரு. நிஜமாவே கூ ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கு நாலேஜே இல்ல, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசவும் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம ஹினி சொல்வா. அதுக்கு கூவோ, நானா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் நம்ம அங்க வச்சு பேசிக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்றாரு. ஓ அப்படியா, முன்னாடி நடந்ததுலாம் ஞாபகம் இருக்கா, உங்க வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் வரும்போது யாருமே என் மேல கேர் பண்ணல, அதே சமயம் இக்னோர் தான் பண்ணீங்க, பட் இப்போ என்கிட்ட பேசுன்னு சொல்றீங்க, கொஞ்சம் நீங்களே யோசித்து பாருங்க, சிஸ்டர் மாதிரியே ட்ரீட் பண்ணீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு சென் கிட்ட, பிரதர் நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்வா. ஆனால் ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்காங்களுக்கு, சாரி நானா, நான் சொல்றது ஒருக்கா கேளு, எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம இனி போக தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த டைம்ல தெரியாம இவரு கீழே தள்ளி விட்டுறாரு. சாரி நானா, நான் வேணுகண்டு பண்ணல அப்படின்னு சொல்றாரு. நம்ம சென்னுக்கு தான் சரியான கோவம் வருது, என் தங்கச்சிக்கு மட்டும் ஏதாட்டும் ஆகிட்டுனா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவான். அங்க போன பிறகு நர்ஸ் சொல்றாங்க அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குதுன்னு. இதை கிட்ட சென்னுக்குலாம் கோவம் வருது, ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்லையா, இப்பதான் தெரியுது. நர்ஸை வந்து கூக்கிட்ட தான், ஹீரோனி நல்லா பார்த்துக்கிடுங்க, நேரத்துக்கு நேரம் சாப்பிட சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க. பட் ஹீரோனி என்ன சொல்றான்னா, அவங்க ஒன்றும் என் பிரதர் கிடையாது, இவங்க தான் அப்படின்னு சென்னை சொல்ல, இந்த கூக்கெலாம் மூஞ்சில் அடிச்சு விட்ட மாதிரி ஆயிட்டு, அதுக்கப்புறம் நம்ம சென்னை இருக்கான்ல, ஹினி வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு கூப்பிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ இந்த கூ இருக்கார்ல, அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறாரு. என்னன்னா இவர் ஒரே ஒர்க்குன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாரு போல. அப்போ நம்ம ஹினியை வந்து, அண்ணா இப்படி ஒர்க்குன்னு இருக்காதுங்க, ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம், வாங்கண்ணா வீட்டுக்கு போகலாம் லேட் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. இவன் கண்டுக்கிட மாட்டான் ஹீரோனி சொல்றதெல்லாம். அப்போ அசிஸ்டண்டா வந்து கார் வந்துட்டு அப்படி சொன்னதும், இவன் ஹீரோனி கூடவே வீட்டுக்கு கூப்பிட்டு போகாம அவன் அப்படியே கண்டுக்காம அங்கேயே விட்டுட்டு அவன் மட்டும் வீட்டுக்கு போயிடுறான். ஹீரோனிக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, ஒருத்தவங்க இக்னோர் பண்ணாதான் அதோட வழி நமக்கு புரியுது அப்படின்னு ஹீரோனிய மறுபடியும் வீட்டுக்கு வான்னு கூப்பிட, அதுல ஹீரோனி கீழே விழ போக சென் கரெக்டா பிடிச்சிட்டான். இப்ப ஹீரோனியும், என்னால அங்க வர முடியாது, 3 வருஷமா அங்க ஸ்டே பண்ணியிருந்தேன் இல்லையா, மாசம் 300 ரூபாய் பாக்கெட் பண்ணி தந்தீங்க, அதுக்கு பதிலா நான் டபுள் மடங்கு காசு இதுல வச்சிருக்கிறேன், இந்தாங்க அப்படி சொல்லிட்டு எரிஞ்சிருவா. இவன் ஷாக்லயே நிப்பான். ஹீரோனி போக பாப்பாளா, பட் மறுபடியும்
உடனே வந்து கையை பிடிக்க வர நம்ம சென்லாம் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து பார்த்துட்டான். பட் ஒரு கட்டத்துல முடியல, சமயம் அடிச்சிட்டு நானா சென் ஃபேமிலியோட பொண்ணு மறுபடியும் அவளை டிஸ்டர்ப் பண்ணா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறான். வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து கிராமத்தில் ப்ராஜெக்ட்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க போல். ஸோ அவங்கக்கிட்ட சென் வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறான். அவங்களும் செம காண்டாகிறாங்க. என் பொண்ணை 3 வருஷமாக நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா, பட் அவங்க என்னென்னா ஒழுங்காகவே ட்ரீட் பண்ணாமல் இருந்திருக்காங்க அப்படின்னு கோவம் வருது. நீ இனிமே கவலைப்படாதம்மா, நீ தான் இந்த வீட்டு லிட்டில் பிரின்சஸ் அப்படி சொல்லுவாங்க. அம்மாவுமே உனக்கான ஸ்பெஷல் மேட்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவங்க உன் ஹெல்த்துக்கு ஏற்றவாறு சூப்பராக சமைச்சு தருவாங்க அப்படி சொல்லுவாங்க. அம்மா அதெல்லாம் வேண்டாமா அப்படி சொல்வா. எம்மா நீ அப்படிலாம் சொல்லாத, அம்மா பார்த்து பார்த்து உனக்கு எல்லாமே செய்வா. நீ தான் இந்த வீட்டு பொண்ணு, 3 வருஷமே எவ்வளோ சஃபர் ஆகியிருக்கா, இனிமேல் அப்படிலாம் நடக்க விட மாட்டோம், நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோனிக்கா செம ஹாப்பியாக இருக்குது. அதுவே இந்த சைடு இவங்களுமே வீட்டுக்கு வராங்களா, அப்போ அம்மாவும் கேட்குறாங்க நானா வரலையான்னு. அவள் வரலம்மா, அவள் திமிரு பிடிச்சி இருக்காம்மா, என்னையே அரைஞ்சிட்டா பாருங்க அப்படின்னு செகண்ட் பிரதர் காட்டவும் இந்த லூசியோ அம்மா சிஸ்டரை ப்ளேம் பண்ணாதீங்க, அவங்க அவுட் சைடில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்களுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் வா. அதுக்கு அம்மாவோ உன்ன மாதிரி கைண்டான பர்சன் யாருமே கிடையாது, நீ மற்றவங்களுக்காக அவங்க செஞ்ச தப்புக்காக சாரி கேட்குறியே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பிரதரோ அம்மா லூசிக்கு பாக்கெட் மணியா எவ்வளோ கொடுப்பீங்க அப்படி சொல்லி கேட்பான். 1 லட்சம், அவளுக்கு இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னுமே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நானாக்கு அவளுக்கா அது ஞாபகம் இல்லையே அப்படி சொல்லும்போது 300 ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி இப்போ அந்த பாக்கெட் மணியெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துருப்பா இல்லையா, இப்போ அந்த காசை அம்மா கிட்ட காமிச்சிட்டு அவள் எல்லா காசும் தந்துட்டாமா அப்படி சொல்கிறாங்க. அம்மாவோ 300 ரூபா தான் வாங்கினாளா, அப்போ வீட்டில் உள்ள வேல்யூபிள் திங்ஸ் எல்லாத்தையும் ஆட்டை போட்டு வச்சிருப்பால இருக்கும் அப்படின்னு அந்த வேலை செய்கிற ஆண்டி கிட்ட நானா ரூம் எங்க, அவள் அங்கே தான் ஆட்டை போட்டு வச்சிருப்பா, செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு ரூமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பிரதர் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவளுக்கு ரூம் கிடையாது, வேற வீடு தான் ரெண்டுக்கு எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கா, ரெண்டுக்கு காசு கட்டு நிறைய பார்ட் டைம் ஜாப்லாம் பார்த்துருக்குறா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்க தெரியாதுன்னு சொல்கிறாங்களா. நானும் அவங்க பொண்ணு தானே அப்படி சொல்லி கேட்கும்போது என்னடா இப்போ என்ன சொல்ல வர்றா, நான் தான் தப்புன்னு சொல்ல வரியா, நான் ஒழுங்கா பார்த்துக்கலன்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களா. இல்லை என் மேலே தான் தப்பு, நான் தான் ஒழுங்கா டேக் கேர் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. டே அவ தான் வீட்டை விட்டு போயிட்டா இல்லையா, அவளை பற்றி எதுக்கு பேசுறீங்க, பேசாதீங்க, நாளைக்கே அந்த டிசைன் காம்படிஷனில் யார் வின்னர் ஆகுறாங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக லூசி தான் வின் பண்ணுவா அப்படின்னு லூசி கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க ஹாப்பியா. தென் அடுத்த நாள் அந்த டிசைன் காம்படிஷனுக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே லூசி தான் வின் பண்ணுவான்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹினிக்கிட்ட சென்னோட அப்பா அம்மாலாம் நீ தான் கண்டிப்பாக வின் பண்ணுவா அப்படின்னு ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கூ ஃபேமிலியை பார்த்துறாங்களா. ஹினி வந்து அப்பா அம்மா அண்ணா நீங்கள் போங்க நான் வரேன்பா, இவங்களும் போவாங்க. சென்னுக்கெல்லாம் கூ ஃபேமிலியை பார்க்கும்போது செம காண்டாகுது. இப்போ ஹினிக்கிட்ட நீனே எங்ககிட்ட வந்துட்டியா, சரி நீ தான் தப்புன்னு சொல்லி நாங்கள் ஏற்றுக்கிறோன்பாங்க. ஐயோடா நான் இங்கே வந்ததே என்னோட டிசைன் காம்படிஷனுக்கு அப்படின்னு சொல்வா. நீயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறியா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. குவா வந்து சூப்பர் கங்க்ராட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அம்மா வந்து லூசி தான் வின் பண்ணுவா, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் பார்க்க தானே போறீங்க அப்படி சொல்லிட்டு நம்ம இனி போவா. தென் வின்னரும் அனௌன்ஸ் பண்ண போறாங்க போல, அது கூ ஃபேமிலியோட பொண்ணு அப்படி சொல்றாங்களா. உடனே இந்த அம்மாக்கெல்லாம் செம ஹாப்பி. இந்த லூசியும் போவா, அவ எல்லாத்துக்கான என் ஃபேமிலி தான், என் பிரதர்ஸும் அம்மாவும் இல்லைன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த வெற்றி கிடைச்சிருக்காது, எல்லாத்துக்கான அவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்வா. இப்போ ஒரு டிசைன் வின் ஆயிருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கம்பெனிக்கு பிடிச்சு போயிட்டு போடல. ஸோ அக்ரிமெண்ட் போட சொல்றாங்க அந்த கம்பெனி கூட. இவளும் சைன் போடுறாளா, அந்த நேமை பார்த்தோன்னே இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ உங்க நேம் நானா இல்லையா, சாரி நீங்க வின்னர் கிடையாது, நானா தான் அப்படி சொல்லும் போது இங்க சென்னோட அப்பா அம்மாக்கெல்லாம் செம ஹாப்பி, நமக்கு இன்னைக்கு ஹாப்பி. இந்த சைடு இவங்கள பாத்தீங்கன்னா கடுப்பாகுது, அவ எப்படி வின் பண்ணா அப்படின்னு அம்மாக்கெல்லாம் செம காண்டாக்குது. பட் ஃபர்ஸ்ட் பிரதர் இருக்காங்களா, அவளுக்கு டேலண்ட் இருக்கு, அவ வின் பண்ணியிருக்கா அப்படி சொல்லி கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. இங்க ஹீரோனி இருக்கால ஸ்டேஜுக்கு போய் என் வெற்றிக்கு காரணம் என் பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லுவாளா. அதுக்குள்ள இவங்களும் நம்மளை தான் கூப்பிட போறாப்பா, அவன் நம்மளை தான் ஸ்டேஜ்ல வச்சு தேங்க்ஸ்லாம் சொல்ல போறான் அப்படின்னு இவங்க ஆர்வமா நிற்க, நம்ம ஹீரோனி என்னோட சென் ஃபேமிலி ஸ்டேஜுக்கு வாங்கன்னு சொன்னதுமே இவங்களுக்கு நோஸ் கட் ஆகிறது. இப்போ அப்போவோ நானா சின்ன வயசுல இருந்து ரொம்ப கைண்டு, ரொம்ப நல்ல பொண்ணு, எங்க வீட்டோட லிட்டில் பிரின்சஸே அவ தான், அவளுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, அவ கண்டிப்பா இதுல வின் பண்ணுன்னு நினைச்சோம், அதே மாதிரி வின் பண்ணிட்டா அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க. சென்னா
சென்னோம் நாங்க நானா பேர்ல ஒரு ஜுவல்லரி ஸ்டோர் ஓபன் பண்ணோம், அதோட வருமானத்தை நாங்க ஆர்கனைஸ் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்டு இந்த சைடு அம்மா இருக்காங்கல்ல அவங்களோ நானாவோட அடா ஃபேமிலி புவர் தானே, ஆனா சேரிட்டிக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க, அப்போ அவங்க பணக்கார் தானா அப்படின்னு அம்மா வந்து கன்ஃபியூஷன்ல நிப்பாங்க. இங்க ஹினிய பாத்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட அதுக்கு சென் கிட்ட எல்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டு சரி நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படி சொல்வா. அவங்களும் ஓகேன்னு கூப்பிட்டு போவாங்க. அப்படி போகும்போது இந்த அம்மா இருக்காங்களா ஹினி பிடிக்கிறாங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹினி போவா. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ணா இருக்காங்களா அவங்க நம்ம ஹினி கிட்ட வர சென்னை வந்து என் தங்கச்சி கிட்ட வராதிங்க அப்படி சொல்வான். எங்க அம்மாவோ நாங்க தானே உன்னுடைய சொந்த அம்மா அண்ணா, ஆனா நீ என்னன்னா வேற ஒரு ஃபேமிலியை கூப்பிட்டு ஸ்டேஜ்ல வச்சு தேங்க்ஸ் சொல்றா அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு விஷயம் மறந்துட்டீங்களா, உங்க ஃபேமிலிக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்ல, என்னோட ஃபேமிலி சென் ஃபேமிலி மட்டும் தான் அப்படி சொல்வா. அப்போ செகண்ட் பிரதரோ நீ ரொம்ப மோசம் அப்படி சொல்லும் போது அதை பத்திலாம் நீ பேசாத, நானா 3 வருஷமா உங்க வீட்டுல தான் இருந்தா, ஆனா அவளை யாருமே கேர் எடுத்து பார்க்கவே இல்லை, பட் இப்போ அவ அச்சீவ் பண்ணிட்டான்னு நீங்க அவகிட்ட உரிமை கொண்டாட வந்திருக்கீங்களா, நீங்களா என்ன ஒரு ஜென்மமோ அப்படின்னு சென்னு திட்டுவான். உடனே இந்த லூசி இருக்காளா என் அம்மாவும் அண்ணாவும் நானக்கிட்ட பேசுறாங்க, நீ யாரு நடுவில் தலையிடுறா, நீயே கிராமத்து பையன் சோ அமைதியா நில்லு அப்படி சொல்லும் போது ஹீரோனிக்கு கோவம் வந்துடுது, அவ அடிச்சு விட்டுருவா. சாரி கேளு என் அண்ணா கிட்ட அப்படி சொல்லும் போது சாரிலாம் அவ கேட்க மாட்டா அப்படின்னு செகண்ட் பிரதர் சொல்றான். அப்படியே மாத்தி மாத்தி வாக்குவாதம் போகுது. அப்ப சென்னா அப்பா கிட்ட அப்பா இவங்க பண்றதெல்லாம் பாருங்க, முன்னாடி நானாக்காக கோ ஃபேமிலி கூட நீங்க கோஆபரேஷன் பண்ணீங்க, ஆனா இவங்களும் அதுக்கு தகுதியே கிடையாது, நானாவே ஒழுங்காவே பாத்துக்கல, இப்போ நானும் நம்ம கிட்டவே வந்துட்டா, சோ கோஆபரேஷனை கேன்சல் பண்ணிருங்க அப்படி சொல்லும் போது இவங்க யாரும் நம்ப மாட்டுக்காங்க, இவங்க நடிக்கதான் செய்யறாங்க, இவங்க பணக்காரலாம் கிடையாது புவர் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. உடனே அப்பாவை கால் பண்ணி கோஆபரேஷன்லாம் கேன்சல் பண்ணுங்க அப்படி சொல்லிடுறாங்க. அடுத்த செகண்டே ஃபர்ஸ்ட் பிரதருக்கு கால் வருது, உங்க கோஆபரேஷன்லாம் சென் ஃபேமிலி கேன்சல் பண்ணிட்டுன்னு. ஸோ அப்பதான் நம்புறாங்க இவங்க பெரிய பணக்கார ஃபேமிலின்னு. உடனே ஃபர்ஸ்ட் அண்ணா கூ இருக்காங்கல்ல அவங்களோ நம்ம ஃபேமிலிக்குள்ள எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், பட் நீ இப்படி பண்ண சொல்லியிருக்க கூடாது, இதனால ஃபேமிலி தான் ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்னு நம்ம ஹினிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அம்மாவுமே நாங்க உன்னை கேர் எடுத்து பார்க்காததுக்கு சாரி, பட் இப்படிலாம் பண்ணாத, அந்த கம்பெனி வச்சுதான் குடும்பமே வாழுது அப்படி சொல்ல, அதுக்கு சென்னோம் நீங்க நானாவே டேக்கரே பண்ணது கிடையாது, அவளை ஒரு மனுஷ கூட நடத்தினது கிடையாது, ஆனாலும் அவ உங்க முன்னாடி ஸ்மைலிங் ஃபேஸோட தான் இருந்தா, சோ அதே மாதிரி நீங்க இருங்க. அப்புறம் ஃபேமிலி சொல்றீங்க அப்படிதானே, நானாக டிசைன்னா நல்லா வரும், அதை தெரிஞ்சு நீங்க அவளை படிக்க வச்சிருக்கலாம், ஆனா படிக்கவே வைக்கல, ஒன்னும் அவளுக்காக பண்ணல, சும்மா ஃபேமிலி சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுட்டு தான் கிளம்புறாங்க. இவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துடக்கூடாதுன்னு கார்ட்ஸ் எல்லாம் நிக்க வச்சுட்டு தான் போறாங்க. அப்படியே கட் பண்ணா ஹினி வின் பண்ணதுக்காக நிறைய கிஃப்ட் எல்லாம் ஹினிக்காக வாங்கி கொடுக்குறாங்க. ஹினிக்கு செம ஹாப்பியா இருக்கு. அதுவே இன்னொரு பக்கம் கம்பெனில கூ வந்து ஹீரோயின் நினைச்சு ஃபீல் பண்றாரு. ஆக்சுவலி இவன் கம்பெனி இருக்கு இல்லையா அது ரொம்ப டவுனா தான் போகுது. அப்போ அசிஸ்டண்டும் வந்து வேலை செய்யற ஆண்டி இருக்காங்கல்ல அவங்க வந்து ஹீரோயின் ரூமை கிளீன் பண்ணும் போது ஹீரோனோட செல்போனை கண்டுபிடிச்சிருக்காங்களாமா. அதுல ஹீரோட லைவ் வீடியோ இருக்கான், அதை காட்டுறாங்க. ஆக்சுவலி என்னன்னா செகண்ட் பிரதர் கிட்ட கூ வந்து வயிறு வலிக்குது அப்படி சொல்லியிருக்கான் போல. அதை கேட்ட ஹீரோனியும் குக்கிங்லாம் லேர்ன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் டைம் நியூட்ரிஷன் ஃபுட்லாம் சமைச்சு அண்ணாக்கு எடுத்துட்டு போறா. அங்கே போய் அவங்களுக்கே தெரியாம எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. இதுதான் என்னோட அண்ணா, செம ஹேண்ட்ஸமா இருப்பாரு, கண்டிப்பா என் சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கும், சரி சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகிட்டு அப்புறம் பார்ப்போம் பாய் பாய் சொல்லிட்டு அவ அங்க போவா போல. அங்க என்ன நடந்திருக்குன்னா ஹீரோனியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் சமைச்சது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படி நம்ம ஹினி கொடுப்பா. அங்க எக்கு வச்சிருப்பா போல, அதை பார்த்துட்டு இவரோ எக்குனா லூசிக்கு அழைச்சி தானே, வீட்டுல யாருமே அதை யூஸ் பண்ண மாட்டாங்க தெரியும்ல உனக்கு அப்படி சொல்லும் போது நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண மாட்டேன், வேற ஏதாவது சமைச்சு கொண்டு வரேனா, இது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்பா. அவன் இந்த மாதிரி லோ குவாலிட்டியான ஃபுட் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் எடுத்துட்டு போ அப்படி சொல்லி காட்ஸை கூப்பிட்டு வெளியே கூப்பிட்டு போக சொல்லிடுறான். அவன் மூலம் நம்ம ஹினியை தரன்னு இழுத்து வெளியே தள்ளி விட்டுறான்வன். கூடவே சாப்பாட்டையுமே கீழே போட்டு திட்டி விட்டுட்டு போறான்வன். ஹிரணிக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படிலாம் பண்ணா யாருக்கு தான் கோவம் வராம இருக்கும் இல்லையா. ஆனாலும் ஹிரணி அதெல்லாம் பொறுத்துட்டு அவங்க கிட்ட நல்ல விதமா தான் பேசிட்டு இருந்தா. இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். அங்க இருக்கிற போட்டோவை தூக்கி உடைச்சிடான். அதுல உள்ள போட்டோ இருக்கு இல்லையா அதை எடுத்து பார்க்கறான். அதுல கூட ஹீரோனி போட்டோ தெரியக்கூடாதுன்னு மடக்கி வச்சுதான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஃபீல் பண்றான். இங்க இந்த சைடு சென் ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அப்போ சென்னும் வந்து சிக்கன் பீஸ் எடுக்க வர அம்மாவும் எடுக்க விடாம ஹீரோனி நீ சாப்பிடுமா அப்படி சொல்றாங்க. அப்பவும் அப்படிதான் சொல்றாங்களா. இங்க சென்னும் நான் தானே உங்க பையன், பட் என்ன கண்டுக்கிடவே மாட்டேங்கிங்க, நான் ஒரே ஒரு பீஸ் தானே எடுக்க வந்தேன், அதை கூட தர மாட்டேங்கிங்க அப்படி சொல்வான்.
ஆமா அந்த பீஸ் உனக்கு கிடையாது நானாக்கு மட்டும்தான், நானாதான் இந்த வீட்டு லிட்டில் பிரின்சஸ் அப்படியே அப்பா அம்மா சொல்லுவாங்க. இந்த வாயாடிய மடக்க எந்த மச்சம் தான் வர போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சென்னு சொல்லவும் அதுக்கு நானாவோ நான் மேரேஜே பண்ண மாட்டேன், ஸோ மச்சாலாம் வர மாட்டாங்க, நான் எப்போதும் என்னோட பேரண்ட்ஸ் கூட இங்கேவே ஸ்டே பண்ணுவேன். பட் பிரதர் நீ தான் யாரோட மருமகனா ஆக போறியே தெரியலையே, ஸோ நீ தான் வெளியாளு அப்படின்னு சொல்வா. இப்படி மாற்றி மாற்றி இவங்க கிண்டல் பண்ணி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ மேடம் வந்து உங்கள் பிரதர் உங்ககிட்ட பேசணுமா வெளியே நிற்காங்க அப்படி சொல்லும்போது சென்னுக்கெலாம் கோவம் வருது. பட் ஹீரோனி தான் அண்ணா கோவப்படாத இங்கே இரு நான் என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு போவா. அங்கே போன பிறகு கோஆப்ரேஷன் பற்றி தான் பேச வந்தீங்கன்னா ஸோ அதுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, அது என்னோட ஃபேமிலி முடிவு பண்ணது அப்படின்னு சொல்வா. அதுக்கெலாம் நான் வரல, முன்னாடி உனக்கு ஒரு செயின் தந்தேன் இல்லையா, அது நான் உனக்குன்னு வாங்கினது கிடையாது, இதுதான் நான் உனக்குன்னு வாங்கியிருக்கேன், கண்டிப்பாக உனக்கு பிடிக்கும் அப்படி சொல்லி கொடுக்க. ஹீரோனி அதை பார்த்துட்டு எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அதை எடுத்துகிட்டு போங்க அப்படி சொல்லி கொடுப்பா. பட் கோவா வந்து ப்ளீஸ் சாரி வீட்டுக்கு வா அப்படி சொல்லி கூப்பிட்டாரு. நீங்கள் எப்போதும் ஒரு விஷயத்த மறந்து போயிட்டே இருக்கீங்க போல, என்னோட ஃபேமிலி நேம் சென் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இவரும் பின்னாடி போக ட்ரை பண்ணுறாரா, பாடி கார்ட்ஸும் வந்து போகக்கூடாது அப்படின்னு லைட்டாக தள்ளுவாங்க. இவங்க மயக்க போட்டு அப்படியே விழுந்துறாங்க. அப்படியே கட் பண்ணால் வீட்டில் தான் கண் முழிக்கிறாங்க. செகண்ட் பிரதரோ அண்ணா நீ முழிச்சிட்டியா, நான் பயந்துட்டே தெரியுமா, நீ எதுக்கு சென் ஃபேமிலிக்கு போனா, அவளாம் ஒரு ஆள்னா அவளை கூப்பிட்டு போயிருக்க பத்தியா அப்படி சரி நம்ம இனி இப்படி திட்டுவானா, நீ நானாவை திட்டாத அப்படி சொல்வான். சொல்லிட்டு நீ இந்த ஃபோனை பாரு அப்பதான் நானா பத்தி எல்லாமே புரியும் அப்படி சொல்றாங்க. அவனும் ஃபர்ஸ்ட் பார்க்க மாட்டேன்பா, அப்புறம் பாப்பான். ஃபர்ஸ்ட் பிரதருக்கு எப்படி ஒரு லைவ் வீடியோ எடுத்திருக்கா அதே மாதிரி இவங்களுக்குமே எடுத்திருக்கா போல. இவனை எதுக்கோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க நர்ஸ் எல்லாம் போய் இவனுக்கு மெடிசின் கொடுத்தா கூட இவன் வேண்டாம் அப்படின்னா அவங்க மேலேயே எரிஞ்சு விழுறான். இது எல்லாத்தையும் நம்ம ஹினி சைல நின்று பார்த்துட்டு தான் இருப்பா. அப்போ இவன் நர்ஸ் கிட்ட போய் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு நர்ஸ் கிட்ட பிள்ளையே இங்க வந்து மெடிசனை சாப்பிடுங்கன்னு சொல்வா. அவன் அவகிட்டயுமே எரிஞ்சு தான் விழுவான். பட் நம்ம ஹினி என்ன பண்றான்னா கண்டிப்பா சரியாகிருவீங்க அப்படின்னு மோட்டிவ் எல்லாம் கொடுத்துட்டு மாத்திரை போட்ட பிறகு கேண்டியை சாப்பிடுங்க கசப்பு தெரியாது அப்படி சொல்லுவா. இவனுக்கும் அவன் மோட்டிவ் பண்றது ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஆனா நம்ம ஹினி தான் அது அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம ஹினி வந்து ஃபேஸையும் கவர் பண்ணியிருக்கா, கூடவே அவளோட நேம் வந்து ஒரிஜினல் நேம் சொல்லியிருக்க மாட்டா, வேற நேம் தான் சொல்லியிருப்பா. அதனால இவனுக்கு இதுதான் ஹீரோனி அப்படின்னு தெரியாது, வேற ஏதோ ஒரு பொண்ணு தான் நினைச்சிருப்பான். இப்ப அவனும் அந்த சாக்லேட்டை பார்த்துட்டு இது என்னோட ஃபிளேவர்லா எப்படி உனக்கு தெரியும் அப்படி சொல்லி கேட்பான். சும்மா தான் இந்த ஃபிளேவரை வாங்கினேன் அப்படின்னு சமாளிப்பா. தென் அவனும் டேப்லெட்டை போட்டு சாக்லேட்டுமே போட்டுருவான். ஹீரோனியும் நீங்க தான் பெஸ்ட் டாக்டர், என் ஹார்ட்ல நீங்க தான் பெஸ்ட் டாக்டர், எப்போதுமே சீக்கிரமா குணமாகி சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு வாங்க அப்படின்னு சொல்வா. ரொம்பவும் என்கரேஜ் பண்ற மாதிரி தான் பேசுவா. இப்படியே ஒரு மாசம் பெட்ல தான் கிடந்திருப்பான் போல. ஹீரோனி தான் ஃபேஸை காட்டாம தினமும் வந்து என்கரேஜ் பண்ணி பேசுவா போல. அதெல்லாம் நம்ம ஹினி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கா போல. இதெல்லாம் பார்த்துட்டு இவனால நம்ப முடியல. ஏன்னா இவன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா நம்ம ஒரு மாசமா ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம், ஆனா ஹினி ஒருக்கா கூட நம்மளை வந்து பார்க்க வரலையே அப்படின்னு கடுப்புல தான் இருந்திருப்பான். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ, நாம தான் அவளை புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுட்டு வரேன் அப்படி சொல்லி கிளம்ப. அப்போ இந்த லூசியம் வந்து எனக்கு பாக்கெட் மணி வேணும் 3 மில்லியன் அப்படி சொல்லி கேட்குறா. உனக்கு தான் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி பாக்கெட் மணி தந்தேன்ல அப்படி ஃபர்ஸ்ட் அண்ணா கேட்கும்போது ஆமா, ஆனா அண்ணா எனக்கு இப்போ ஒரு லிமிடெட் எடிஷன் கார் பிடிச்சிருக்கு, பழைய கார் எனக்கு பிடிக்கல, ஸோ அதான் புதுசு வாங்கலான்னு பார்த்தேன், தாங்கண்ணா அப்படி சொல்லி கேட்பா. இவங்களுக்கு கொடுக்க விருப்பமே இல்லை. ஆனாலும் சரி ஓகே அப்படின்னு 3 மில்லியனை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாங்க. விட்டுட்டு என்ன பாரு இனிமே பாக்கெட் மணின்னு கேட்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவளும் சரி ஓகே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா போவா. ஃபர்ஸ்ட் அண்ணாவோ பிரதர் கிட்ட நாம தான் இப்படி பழக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மேடத்தை பாத்தீங்கன்னா பணத்தை கொண்டு ஒரு கேம்பிளிங்லாம் விளையாடுவாங்க இல்லையா, அதுல யூஸ் பண்றா. பட் அதுல தோத்துறா. அவங்க இன்னுமே உற்பத்தி விடுறாங்க. நீ அடுத்து 10 மில்லியனா பெட்டா வை, நிஜமாவே உன்னோட காசு ரிட்டர்ன் கிடைச்சிரும் அப்படின்னு அங்க இருக்கிறவங்களாம் உற்பத்தி விடுறாங்க. அதுல இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ என்னன்னா இவ தான் கூ ஃபேமிலியோட எல்டஸ்ட் லேடி, கண்டிப்பா அவகிட்ட 10 மில்லியன்லாம் இருக்கும், அதெல்லாம் அவளுக்கு சுஜிப்பி, அவ கொண்டு பெட்டு கட்டுவா பாருங்களேன் அப்படின்னு சொல்ல இவளும் ஆமா அப்படின்னு நேரா அவங்க அம்மாவை பார்க்க வந்திருக்கிறா. இவ டிசைன் காம்படிஷன்ல தோத்து போயிட்டா இல்லையா, அதனால நேற்று நைட்டு ஃபுல்லா இவ வீட்டுக்கு வரல நினைச்சு இவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்களாம். இப்போ லூசி கிட்ட சொல்லி நீ நல்லா தானே இருக்கா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அவ என்னன்னா நான் அப்ரால போய் படிக்க போறேன், ஸோ எனக்கு பாக்கெட் மணியா 10 மில்லியன் தாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது நம்மளே பேங்க்லெட் ஆகிற நிலைமையில தான் இருக்கோம். ஸோ இந்த நிலைமையில உன்னை அப்ராலாம் போய் படிக்க வைக்க முடியாது, நம்ம கிட்ட அவ்வளோ காசும் கிடையாது,
ஸோ நீ இங்கேயே படி அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பிட்ருக்க மாட்டா இல்லையா, நான் சாப்பாடு குக் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இவா அம்மா போன பிறகு அம்மாவோட பீரோக்கு போய் ஒரு எக்ஸ்பென்சிவான நெக்லஸ் எடுக்கிறா. அப்போ அம்மாவும் பாத்துறாங்க, என்ன கையில ஒளிச்சு வச்சிருக்கிறா அப்படி சொல்லி கேட்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அண்ணா வாங்கி கொடுத்தாங்களே பெயிண்ட் ப்ரஷ், அதை தான் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அதை காமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா என்ன நம்பலையா அப்படி சொல்லி இவ ஓவர் ஆக்டிங் போட்டுட்டு இருக்க. கையை பிடிச்சு பாத்துறாங்க. அதை பார்த்துட்டு நீ இப்படி இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல, இவ்வளவு வருஷமா என் சொந்த பொண்ணு மாதிரி தான் நான் உன்னை வளர்த்த வீட்டுக்கே நீ இப்படி பண்ணிட்டு இருக்கா, இங்க இருக்கிற பொருளையே ஆட்டை போட்டு போறா, உனக்கு மனசாச்சே இல்லையா அப்படி சொல்லி கேட்க. இவ உடனே அம்மா நான் சும்மா போட்டு பார்க்கலான்னு தான் எடுத்தேன் அப்படி சொல்வா. அம்மாவோ பொய் சொல்லி எங்க தான் கத்துக்கிட்டே தெரியல அப்படி சொல்லி கேட்பாங்க. இவா இது இப்போதைக்கு எனக்கு தேவை, பிறகு இதே மாதிரி வாங்கி தரேன் அப்படி சொல்லிட்டு போக பாப்பா. அம்மாவும் அதை தாத்தான்னு பிடிச்சி இழுப்பாங்களா, பட் இவ கீழே தள்ளி விட்டுருவா. அப்படியே கட் பண்ண ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. பயங்கரமா அடிபட்டிருக்க போல, அவங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது, ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கான், பேசக்கூட முடியல, சில பார்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போயிட்டாமா. இது எல்லாத்தையுமே செகண்ட் பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் பிரதர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பிரதரோ டே நீ டாக்டர் தானே ஏதாவது பண்ணுடா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அம்மாவும் கூப்பிடுறாங்களா, அவங்க ஏதோ பேச ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது, அதனால ஒரு பேப்பரை கொடுத்து அதுல எழுத சொல்றாங்க. அதுல ஹினிய பார்க்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. எப்படியாட்டும் நான் அவ காலையாட்ட விழுந்து கூப்பிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அண்ணா போவாங்களா. அண்ணா நில்லு, நானும் வரேன் கூட, நானுமே ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா நான் அவ, ஸோ உன் கூட வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படி சொல்லி ரெண்டு பேருமே ஹினியை பார்க்க தான் போகிறாங்க. பட் அந்த டைமில் நம்ம ஹினி அங்கே வந்துடா. கூடவே இந்த லூசி இருக்கல்ல, அவளை கயிறு கட்டி இழுத்துட்டு தான் வந்திருக்கிறா. இந்த லூசியோ அண்ணா என்னை காப்பாத்துனா, இவன் என்னை கிட்னாப் பண்ணி கொலையே பண்ண பார்த்துட்டா அப்படி சொல்லும் போது ஹீரணி பலர்னு அறிஞ்சிருவா. ஹீரணியும் சொல்கிறா, உங்கள் அம்மாவை மர்டர் பண்ண ட்ரை பண்ண ஆளு உங்கள் கண்ணு முன்னாடியே நிற்கிறா, அவளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படி சொல்லி கேட்குறா. இவ உடனே அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்கன்னா அவ என் மேல பொய்யா பழி போட ட்ரை பண்ணிட்டு இருக்கா, நான் போய் அம்மாவை மர்டர் பண்ண நினைப்பானா அப்படின்னு சொல்லும் போது நானா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருப்பியா இருக்கும், லூசி அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு அண்ணாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரணியா முன்னாடியே என்ன நம்பல, இப்போ என்ன நம்ப மாட்டேங்கிங்க, அவ சொல்றத நம்புறீங்க, சரி ஓகே இருந்துட்டு போட்டோம், அது எனக்கு பழகி போயிட்டு அப்படின்னு அவ கேம்பிளிங்ல ப்ளே பண்ண போனா இல்லையா. ஸோ அதோட எவிடன்ஸ் தான் காட்டுறா. இத்தனை வருஷமா அவ ப்ளே பண்ணியிருப்பா இல்லையா, அது எவ்வளவு இது லாஸ் பண்ணியிருக்கா, அந்த எல்லாத்தையுமே காட்டுறா. மொத்தமா 80 மில்லியன் லாஸ் பண்ணிருக்கலாம். அண்ணால இதை பார்த்துட்டு நீ இப்படி கேவலமான வேலையை பாப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படி சொல்லிட்டு, அப்போ அம்மாவை மர்டர் பண்ண ட்ரை பண்ணது நீ தானா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அவ இல்லைன்னு சொல்லும் போது கரெக்டா அந்த வேலை செய்வாங்கல்ல அந்த ஆன்ட்டியே நம்ம ஹினி கூப்பிட்றா. அவங்களும் வந்து ரெண்டு பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்களா, ஒரு கட்டத்துல இந்த லூசி வந்து தள்ளி விட்டுட்டாங்க அப்படி சொல்லும் போது அண்ணா நான் அப்பெல்லாம் பண்ணல, அவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, அவங்க ரெண்டு பேருமே என் மேல பழி தூக்கி போட ட்ரை பண்றாங்க, என்ன ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்க, நான் வந்து மர்டர் பண்ணலாம் ட்ரை பண்ணல, தெரியாம அது நடந்துச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரணியா இப்பயாவது உன் வாயிலிருந்து உண்மை வந்துச்சு, நீ தான் தள்ளி விட்டேன்னு, அப்போ இவ்வளவு நிறைய வாயிலிருந்து உண்மையை வர வைக்கதான் நீங்க இப்படி ஆக்டிங் போட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரணியை போட்டு திட்டுறா. இங்க அண்ணா பாத்தீங்கன்னா உனக்கு எப்படிதான் போய் சொல்ல மனசு வந்துச்சு தெரியல, சின்ன வயசுல இருந்து அவங்க தானே உன்னை நல்லா பத்திரமா பாத்துக்கிட்டாங்க, பாசெல்லாம் காமிச்சாங்களா, அவங்கள போய் எப்படி தள்ளிவிட மனசு வந்துச்சு அப்படின்னு போட்டு நல்லா திட்டுறாங்க. ஹீரணி வந்து இவ அம்மாவை புஷ் பண்ணிருப்பா இல்லையா, அந்த வீடியோவை காட்டுறா. அப்புறம் நெக்லஸ்மே ஆட்டை போட்டா இல்லையா, அதையுமே நம்ம ஹினி காட்டுறா. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு இன்னுமே கோவம் வருது, இந்த வீட்டுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போக சொல்றாங்க. அங்க காட்ஸும் வந்து அவளை இழுத்துட்டு போயிறாங்க. இங்க இவங்க ஹின்கிட்ட சாரி கேட்க வர, அதெல்லாம் வேண்டாம், ஒரு சைன் மட்டும் போட்டு தாங்க, உங்க வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஆல்ரெடி நான் சைன் போட்டுட்டு நீங்க போட்டு தாங்க அப்படி சொல்லி கேட்பா. போட மாட்டீங்கன்னா அதுக்கான ஸ்டெப்பை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்வா. அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டு கொடுத்துறாங்க. ஆனா கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. ஹீரோனியே வந்து இதோட நம்மளோட உறவு எல்லாமே முடிஞ்சு போயிட்டு, இனிமா உங்களோட வழியை நீங்க பாத்துக்கிடுங்க, என்னோட வழியை நான் பாத்துக்கிறேன், நம்ம மீட் பண்ணவே வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிருவா. இங்க அம்மாக்கு இதை பார்த்துட்டு கஷ்டமா இருக்கு, அவங்க இப்பதான் தெரிஞ்சிருக்காங்க போல. ஹீரணி போறத பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க, சாகுற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்படியே வெளியே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரணி வந்து வெளியே வரா, அவளுக்காக சென் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவளும் ரொம்ப ஹாப்பி ஆகி நான் சைன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ இத்தனை வருஷமா எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்திருப்பா, இனிமே கஷ்டமே பட தேவையில்ல, சென் குரூப்போட பாதி ஷேரை அப்பா உனக்கு தந்துட்டாங்க அப்படி சொல்லும் போது இவ வேண்டாம், அந்த ஷேர் எல்லாமே உனக்கு தானே, நீயே வச்சுக்கோ அப்படி நம்ம ஹினி சொல்வா. நீ ஏன் இப்படி பேசுறா, நாம எல்லாம் ஒரே ஃபேமிலி, சோ ஷேர் உனக்கும் உண்டு அப்படி சொல்வான். இவளும் ரொம்ப ஹாப்பி ஆகி அண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு ஹேக் பண்றதோட இந்த ட்ராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமால பார்ப்போம். பை பை.